தனுசு ராசி. தனுசு ராசிய பொறுத்தவரைக்கும் 4 மற்றும் 6ல வந்து பரிவர்த்தனை செஞ்சிருக்கு சுக்கிரன், குரு. 4ஆம் இடத்துல வந்து மல்டி பிளானட் கன்ஜங்ஷன். சூரியன் மெயினா வந்து உங்களுக்கு வந்து லார்ட் ஆஃப் 9 அண்ட் புதன் வந்து லார்ட் ஆஃப் 10. 9ம் 10ம் ஒண்ணா இணைஞ்சா உங்களுக்கு நல்லா தெரியும். தர்ம கர்மாதிபதி யோகம். அதோட சுக்கிரன், குருவும் பரிவர்த்தனை யோகம். அதோட இப்ப தனுச பொறுத்தவரைக்கும் செவ்வாய் கரெக்ட்டா 8ஆம் இடத்துல நீச்சமாயி உட்கார்ந்திருக்கு. சனி வந்து இப்ப தான் டிரான்சிட் நடந்து உங்களுக்கு 4த் ஹவுஸ்ல அர்த்தாஷ்டம சனியா பொசிஷன் எடுத்திருக்காரு. இப்ப எப்படி இருக்கும்? ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கும்? தனுசுக்கு என்ன மெசேஜ்? முதல்ல தனுஷுடைய பிளஸ் ஒண்ண நான் சொல்லிடுறேன். இருக்கிறதுலயே வந்து ஒரு உபய ராசிகள்ல ஒரு சுபத்துவமான, மகத்துவமான ஒரு ராசி வந்து தனுசு. எப்பல்லாம் வந்து அவங்க வந்து தன்னைத்தானே ஒரு பாசிட்டிவாவும், அவங்களுடைய தாட்ஸ்ல, அவங்க மனசுல ஒரு தூய்மையா, உண்மையா, உறுதியா, நிச்சயமா இதுதான் அப்படின்றது நடக்க போகுது அப்படின்ற நம்பிக்கையோட, ஒரு 100% பாசிட்டிவா பேசி ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. அப்பல்லாம் அவங்களுக்கு நல்லது நடக்கும். ஏன் நான் இந்த மெசேஜ சொல்றேன் அப்படின்னா, அசுபர்கள் அப்படியே உங்களுக்கு வந்து இந்த இந்த ஆட் அண்ட் ஈவன் நம்பர்ஸ்ன்னு சொல்ற மாரி, நமக்கு வந்து அந்த தடங்கல் ஏற்படுத்துற இடம்னு சொல்றோம் இல்லையா? ஒ ஒ ஒரு 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 கேம் மாரி தானே இது அப்படின்னு வச்சுக்கங்களேன். ஸோ ஒரு தடங்கல் ஏற்படுத்துற மாரி எப்படி இருக்கு? ஒரு தனுர் அப்படின்னு எடுத்தோம்னா, அதுக்கு வந்து நம்ம கேந்திர கோண ஸ்தானங்கள விட்டுட்டு, இந்த 4000, 8000 எடுத்துப்போம். 4 மற்றும் 8. 4 வந்து ஃப்ரீ ஃப்ளோ ஒரு ஈஸியா நகர்றது. 8 வந்து தடங்கள சந்திக்குது. 2 இடத்துலயுமே உங்களுக்கு வந்து அசுபர்கள் வந்திருக்காங்க. இதுல வந்து உங்க ராசிநாதன் குரு வந்து 6த் ஹவுஸ்ல. இப்ப கரெக்ட்டா சனி பொசிஷன் எடுத்திருக்காரு 4த் ஹவுஸ்ல. ஸோ தடங்கள உண்டு பண்றதுக்கு ரெடி பண்றாருன்னு அர்த்தம். அந்த பக்கம் செவ்வாயும் சப்போர்ட் பண்ற இடத்துல இல்ல. குரு 6ஆம் இடம். இது மாரி ஒரு மாரி போராட்டமா இருக்குன்னு அர்த்தம். இப்ப தனுசு நான் ஏற்கனவே வந்து நான் நெறைய வீடியோல குடுத்துட்டேன். குரு வந்தா தான், அந்த பார்வை வந்தா தான் இதெல்லாம் கிளியர் பண்ணும். அது மேல வந்துரும். ஏப்ரல்ல கொஞ்சம் ஹோல்ட் பொறுமையா போங்க. ஒரு மாரி ஒரு பாஸ் பண்ணி போங்க. ரொம்ப வேகம் காட்ட வேணாம். ரொம்ப அவசரமா முடிவெடுத்து துருதுருன்னு குறிப்பா நான் சில விஷயத்த சொல்லிடுறேன். வாகனம் மாத்துறது, இல்ல வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இல்ல நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா கொஞ்சம் சேஃபா இருங்க. 4த் ஹவுஸ்ல சனி வந்திருக்கு. நான் உங்களுக்கு ஹிண்ட் குடுக்குறேன். அதே மாரி வீடு மாத்துறது, வீடு கட்டுறது, வீடு டோக்கன் அட்வான்ஸ் குடுக்குறது, கிரகப்பிரவேசம் செய்யறத ஏப்ரல்ல பிளான் பண்ணாதீங்க. 8ல உங்களுக்கு கரெக்ட்டா செவ்வாய் நிக்கிறார். தனுசுக்கு 8ல செவ்வாய் நிக்கிறார். இதெல்லாம் கொஞ்சம் ட்ரபிள் குடுக்கும். இதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போடலாம். ஜஸ்ட் ஒரு 1 மந்த். அடுத்தது வந்து நான் பார்க்குறது என்னன்னா, குரு 6த் ஹவுஸ்ல இருக்கிறதுனால, இப்ப வந்து இந்த லோன் சம்மந்தப்பட்ட விஷயம், அதிலயும் பர்ட்டிகுலரா ஹோம் லோன், இல்லன்னா பெர்சனல் லோன், ரொம்ப அவசியம்னா லோனுக்கு எடுங்க. பட் லோன் சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் அப்ப குரு 6ல இருக்கும்போது பிரச்சனை கிடையாது. பட் ஆனா சுக்கிரன் உச்சத்தில இருக்கு. இது கடன வந்து இன்னும் அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதனால ஒரு கடன் அடைக்க மறுகடன் அந்த மாரிலாம் போய் பிளான் பண்ணாதீங்க. ஏப்ரல்ல கொஞ்சம் தள்ளிடுங்க. இதெல்லாம் நான் உங்களுக்கு ஒரு ஹிண்ட் குடுக்குறேன். தனுஷ பொறுத்தவரைக்கும். கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கும். மேரேஜ்லாம் பிளான் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா, 8ல செவ்வாய் இருக்கு. அதனால வந்து வரன் வந்து பார்க்கலாம். பட் ஆனா அது ஒரு கன்க்ளூஷனுக்கே வராது. ஒரு மாரி பார்த்தா அது ரிஜெக்ட் ஆற மாரியே இருக்கும். ஒரு ஒரு கன்க்ளூஷனுக்கே வராது. அந்த மாரி தான் இருக்கு. இந்த மந்த்த பொறுத்தவரைக்கும்.